எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்கு திருட்டு 2.0 என்கிற பெயர்ல நேற்று சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நாம் அடைய வேண்டும். இந்தியாவில் எந்த ஒரு அரசாங்கத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஜனநாயக அடிப்படையிலான தேர்தல்கள் மூலமாகத்தான் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய இந்தியாவில் வாக்கு செலுத்துகிறவருடைய எண்ணிக்கை மட்டும் 96 கோடியை தாண்டி இருக்கிறது. 96 கோடி பேர் ஓட்டு போடுறோம் இந்தியாவில். இந்த மக்கள் தொகை ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட அதிகம். அவன்கிட்ட மக்கள் தொகையே அவ்வளவுதான். அதை விட இங்க ஓட்டு போடுறவன் அதிகம். இந்த வாக்கை திருட்டை பற்றி ராகுல் காந்தி முறையிட்டது என்ன? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பெங்களூரு தொகுதியில இருக்கக்கூடிய 6 ஒரு பாராளுமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும்ல, அந்த மாதிரி மத்திய பெங்களூருங்கிறது பாராளுமன்ற தொகுதி. அதுக்குள்ள இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மகாதேவ்புரா. அந்த மகாதேவ்புராவுடைய ஓட்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய 1,250,000 பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். 1,250,000 பேரு. அதுல யாரா இருக்கிறா அப்படின்னா, இந்த 1,250,000 பேரு வீடு இல்ல, முகவரி இல்ல, தாய் தந்தையர் பெயர் இல்ல, யாருமே இல்ல. மொத்தத்தில் இந்த 1,250,000 பேர் அங்க இருக்கிறானா ஆளே இல்ல. இருந்து சேர்க்கிறது அது வேற. ஆளே இல்ல 1,00,000 பேரு. ஆனா 1,00,000 பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டு, அப்பா பேர் சும்மா XXYYன்னு போட்டு, வீட்டு முகவரியை சும்மா 0ன்னு போட்டு, அல்லது வேற ஏதாவது அட்ரஸை போட்டு இப்படி பண்ணாங்க. அதற்கு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அலை உருவாகியது. ஆனா தேர்தல் ஆணையம் எந்த பதிலையுமே சொல்லல. நேற்றைக்கு என்ன தெரியுமா நடந்தது? எப்படி இந்த 1,250,000 பேரை சேர்க்கிறாங்க நீக்கிறாங்கன்னு பார்த்தா, ஓட்டு லிஸ்ட்டை கணக்கெடுக்கிறதுக்கு யார் வருவா? அரசு அலுவலர்கள் வருவாங்க, டீச்சரு, அதே மாதிரி அரசு வேலை செய்யறவங்க வருவாங்க. இவர்களுடைய லாகின் ஐடியை பயன்படுத்தி இப்படி ஒருத்தர் வந்து இஸ்மாயில் ஒருத்தர் கணக்கெடுக்க போறாருன்னு வைங்க, ஒரு டீச்சரா இருக்கிறார். அவருடைய ஐடியை பயன்படுத்தி அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஒரு 11 பேரை வந்து சேர்க்கணும்னு. வேறு எங்க இருந்தோ ஒருவர் அவரோட ஐடியை ஆன்லைன்ல தனியா அவர் வந்து ஆப்ரேட் பண்ணி, இந்த இஸ்மாயில் ஒருத்தவர் இந்த தொகுதியில ஒரு 11 பேர்த்த நீக்க சொல்லியிருக்கிறாரு. அவருக்கே தெரியாது, நான் சொல்லவே இல்லைங்கிறார் நான். ஆனா நீக்க சொல்லியிருக்கிறாரு, நீக்கி இருக்கிறாங்க. இன்னொருத்தவர் இருக்கிறாரு, யாரோ ஒரு பேரு, ஒரு முருகேசன், அவர் போய் ஒரு ஓட்டு லிஸ்ட் கணக்கெடுக்கிறாரு. அவரோட ஐடியை பயன்படுத்தி ஒரு 25 பேரை அவர் நீக்க சொன்னாருங்க, ஒரு 10 பேரை சேர்க்க சொன்னாருன்னு. யார் இதை செய்யறானே தெரியல, அவருக்கே தெரியல. என் ஐடியா அவங்க பயன்படுத்துறாங்க, என்னோட பாஸ்வேர்டு அவங்க பயன்படுத்துறாங்க, இவ்வளவு பேரை நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. நேற்று அந்த மேடையில சூரியகாந்த் ஒருத்தரை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, என் ஐடியை பயன்படுத்தி 12 நிமிஷத்துல 14 பேரை நீக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நான் அதை செய்யவே இல்லைங்கிறார் அவரு. என் பேர் சூரியகாந்த், நான் தாங்க போனேன் கணக்கெடுக்க, ஏன் ஐடியை பயன்படுத்தி இப்படி பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லுகிறார். அப்படியானால் வேறு எங்கோ ஒரு முறையில சும்மா அந்த ஓட் லிஸ்ட்லாம் சும்மா பேரை வச்சுக்கிட்டு இவர் அவ்வளோ பேரை சேர்க்க சொன்னாரு, இவர் நீக்க சொன்னாருன்னு ஒரு எங்கிருந்தோ ஒரு பெரிய ஒரு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நேரம் இந்தியாவே ஸ்தம்பித்திருக்க வேண்டும். அதான் உண்மை. நாம போடுற ஓட்டு முறையில கையை வச்சு எந்த அளவிற்கு இவர்கள் ஒரு பெரிய ஒரு பித்தலாட்டத்தை செய்து மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். இதை இதோட விடக்கூடாது. இவெல்லாம் நமக்கு ஆதாரம் கிடைக்கல. ஓட்டிங் மெஷின்ல முறைகேடு பண்றாங்கன்னு சொல்லும் பொழுது தேர்தல் கமிஷன் என்ன சொல்றான், வா என்ன முறைகேடு வச்சாலும் வை என்று சொன்னார்கள். ஆனா இந்த 2 குற்றச்சாட்டுகளுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல. எந்த பட்டன் அழுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய சின்னத்துக்கு போதுங்கிறப்ப அதை எதிர்கொண்டார்கள். வா பாப்போம், வா இந்த நிரூபி அப்படின்னாங்க. நீ கொடுத்த ஓட்டர் லிஸ்ட், நீ கொடுத்திருக்கிற லிஸ்ட்டை வச்சு ஆதாரத்தை கொடுக்குறோம், எந்த ஒரு பதிலுமே இல்லை. அடுத்து ஒரு ஹைட்ரஜன் குண்டுங்கிறார் ராகுல் காந்தி, அதுல என்னென்ன வருது அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை நாம் அடைய வேண்டும். இதற்கு எதிராக படுபயங்கரமான முறையில போராட நாம் தயாராக வேண்டும். இந்தியாவில் இந்த ஓட்டு முறையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா தேர்தல்களுமே. அதிலேயே இவர்கள் பித்தலாட்டம் செய்கிறார்கள் என்றால் சர்வாதிகார ஆட்சி தான் நிகழ்வு வரும். இதுக்கு நம்ம எந்திரிக்கலன்னா அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறான், இப்படிதான் பண்றான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆய்வு பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க.
இதை நாம் சரியான முறையில் விட்டு விடாமல் கையிலே எடுத்து நாடு முழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.